ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே எப்படியோ அர்ஜுன் அந்த ஆட்டோக்காரங்களை பணத்துக்காக விலக்கி வாங்கி சரஸ்வதிக்கு எதிராகவே சாட்சி சொல்கிற மாதிரி கோர்ட்டில் பண்ணிட்டனால கோர்ட்லேயுமே ஜட்ஜி தமிழோட வக்கீலுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் சரஸ்வதியை மறுபடியுமே 15 நாள் கடுங்காவல் சிறையில் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்றாங்க. இதனால தமிழ் கோதை கோதை குடும்பம்னு எல்லாருமே ரொம்பவே சுகத்தில் இருக்காங்க. ஆனால் அர்ஜுனும் அந்த ஆட்டோ டிரைவரை தனியாக சந்திச்சு, இனிமேல் நீ இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ எங்கேயாவது வெளியூர் போய் தங்கிரு, எப்போ வேணுமோ நாங்கள் அப்போ உனக்கு கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் ஒரு கட்டு பணத்தையும் எடுத்து கொடுத்துட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அர்ஜுனோட மாமாவும் அர்ஜுன் கிட்ட ரொம்பவே சந்தோஷத்தோட அவ்வளோதான், இதுக்கப்புறமா சரஸ்வதியால் வெளியவே வர முடியாது, கண்டிப்பாக அவள் ஜெயில் உட்காந்து இதுக்கப்புறமா களிதை திங்க போறா. அதை நினச்சி தமிழும் சரி கோதை கோதை குடும்பம்னு எல்லாருமே வருத்தப்பட்டே சாக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்லையுமே இதுக்கப்புறமா தமிழால் எந்த கவனமும் செலுத்த முடியாது, இதுக்கப்புறமா தமிழாலேயும் அந்த குடும்பத்தாலேயும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இந்த பிரச்சனை இதோட முடிஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா அந்த போலீஸ்காரங்க இன்னுமே நம்ம மேலே சந்தேகத்தோடு தான் இருக்காங்க. அதனால நம்ம இதுக்கப்புறமா எந்த பிரச்சனையிலையுமே தலையிடாமல் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நமக்கு எதிரான எந்த ஆதாரமும் அவங்க கிட்ட இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால நம்மளே வாயிலேருந்து சொன்னாதான் உண்டு. ஸோ அவங்க கண்டிப்பாக நம்மளோட வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணுன்றதுக்காக என்ன பிளான் வேணாலும் போடலாம். ஆனால் நீங்கள் தான் வாயை திறக்காமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அர்ஜுன் நினைச்சபடியே இந்த பக்கம் போலீஸ்காரங்களும் தமிழ்கிட்ட இதுக்கப்புறமா அவங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் ஒருவேளை கொலை பண்ணது அவங்க தான்ற உண்மையை அவங்களே வாயிலேருந்து உளறிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான், அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களால உண்மையை சொல்லாமையே இருக்க முடியாது. ஆனா என்ன, ஒரு ஆதாரத்தை மட்டும் நீங்க எங்களுக்காக எடுத்துட்டு வர வேண்டியது இருக்குன்னு சொல்ல உடனே இதை கேட்ட தமிழும் சரி நமச்சியும் சரி எப்படியாவது அர்ஜுனுக்கு எதிராக ஏதாவது ஆதாரத்தை அவங்க வாயிலிருந்தே கொண்டு வரணுன்றதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் அர்ஜுனும் ரொம்பவே கிளியரா கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்துல என்ன ஆனாலும் மாட்டிக்கவே கூடாதுன்ற உறுதியோட இருக்காங்க. ஆனா வீட்டுல ராகினியோ கோர்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே கேள்விப்பட்டுட்டு ரொம்பவே சோகமா இருக்காங்க. ஆனா வீட்டுல இருக்க அர்ஜுனோட அம்மாவும் சிஸ்டரும் மறுபடியுமே சரஸ்வதியை பத்தி ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதனால பொறுக்க முடியாத ராகினியோ அவங்க கிட்ட போயிட்டு ரொம்பவே கோவத்தோட, தயவு செஞ்சு இதோட நிறுத்துறீங்களா, இதுக்கப்புறமும் ஏதாவது பேசினீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன், ஏன்னா அவங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சரஸ்வதி கண்டிப்பா இந்த விஷயத்துல எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால தேவையில்லாம அவங்கள பத்தி தப்பா பேசாதீங்க. உங்களுக்கு அவங்க கர்ப்பமா இருக்கிறது கூடவா ஞாபகம் இல்ல? அவங்க இப்போ பண்ணாத தப்புக்காக ஜெயில எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? சே, இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்பவே கோவமா கிளம்பி போறாங்க. ஆனா இதனால கடுப்பான அர்ஜுனோட அம்மாவும் சிஸ்டரும் அர்ஜுன் கிட்ட போயிட்டு இந்த ராகினியை பேசாம வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறா, இவ போக போக அவங்களோட குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா நமக்கு எதிராக தான் வந்து நிப்பா, அதனால அதுக்கு முன்னாடியே இவகிட்ட இருந்து வாங்க வேண்டியது எல்லாத்தையுமே வாங்கிட்டு இவளை அப்படியே அனுப்பி விடுறதா நமக்கு நல்லது. ஏன்னா அவளே உண்மையை தெரிஞ்சு பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடியே நம்மளே ஏதாவது ஒரு வழியை பண்றதா நமக்கும் சேஃபா இருக்கும்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அர்ஜுனும் ராகினி இப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அதுவும் சரிதான் சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் ராகினி அவங்களோட குழந்தையோட இருக்கிறனால அர்ஜுன் அவங்களோட குழந்தைய மனசுல வச்சுட்டு ராகினிய வீட்டை விட்டு அனுப்பலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையோட இருக்காங்க. ஆனா இதை புரிஞ்சுக்கிட்ட அர்ஜுனோட அம்மாவோ, நீ குழந்தைக்காக பார்த்தா கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்க சொத்து எல்லாமே போயிடும், உனக்கு அப்படி குழந்தை தான் முக்கியம், பேசாம ராகினியை கோர்ட் மூலமா டிவோர்ஸ் பண்ணிட்டு குழந்தையையும் நம்மளோட கஸ்டடியில எடுத்துடலாம், அதுக்கப்புறமா குழந்தைய நம்மளே வளர்த்துக்கலாம், உனக்கும் குழந்தை கிடைச்ச மாதிரி இருக்கும், நமக்கும் சொத்து கிடைச்ச மாதிரி இருக்கும், அவ்வளவுதான், ஒரேடியா அந்த குடும்பத்தை நம்மளும் பழி வாங்கின மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா அவங்களால எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அர்ஜுனும் அதுவும் கரெக்டா தான் இருக்கும், நானும் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போறாங்க. ஆனா அங்க ரூம்லயோ ராகினி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு கண் கலங்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போன அர்ஜுனும் எப்பவும் போலயே நல்லவங்க மாதிரி, எதுக்காக ராகினி அழுதுட்டு இருக்கா, எல்லாமே நல்லதா தான் நடக்கும், யார் குற்றவாளியோ அவங்க தான் மாட்டுவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அவங்களுக்கு ஆறுதலா பேசுறாங்க. அதை கேட்ட ராகினியும் அர்ஜுன் கிட்ட மனசு விட்டு, கண்டிப்பா சரஸ்வதி அண்ணி அந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, ஆனா அந்த கொலையை பண்ணவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்க, கண்டிப்பா நானே அவங்களை கொண்டுருவேன், ஏன்னா அவங்க சரஸ்வதி அண்ணி நிற மாசம் கர்ப்பிணியா இருக்காங்கன்னு தெரிஞ்சு கூட அவங்க மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வாழ தகுதியே கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஆளுங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுறாங்க. அப்போ இதை கேட்ட அர்ஜுனோ சரஸ்வதியை சமாதானப்படுத்துற மாதிரி சமாதானப்படுத்தினாலும் மனசுக்குள்ளேயே அம்மா சொல்றதுதான் உண்மை போல, இந்த ராகினி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு எதிராவே மாறிட்டு இருக்கா, ஒருவேளை உண்மை மட்டும் தெரிஞ்சா கண்டிப்பா அவ நம்மள சும்மாவே விட மாட்டா, நம்மளையே சேர்த்து பழி வாங்கினாலும் பழி வாங்கிடுவா, ஏன் அவ நம்மள கொலை கூட பண்ண தயங்க மாட்டான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இந்த ராகினியோட கதையை முடிச்சு
காமிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் தமிழும் சரி நமச்சியும் சரி எப்படியாவது அர்ஜுனோட வாயில இருந்து உண்மையை வர வைக்கணும்ன்றதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி போலீஸ்காரங்களும் அந்த ஆட்டோ டிரைவரை மறுபடியும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களை தேடும் போதுதான் அவங்க ஊரை விட்டு போன விஷயம் தெரியுது. அந்த விஷயத்த தமிழ்கிட்டயுமே சொல்றாங்க. தமிழும் இது எல்லாமே அந்த அர்ஜுனோட திட்டம் தான். கண்டிப்பா அந்த அர்ஜுனை இந்த விஷயத்துல நான் சும்மாவே விட போறதில்ல. அவன் என்ன பண்ணா எப்படி உண்மையை சொல்லுவான்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட அர்ஜுனை பாக்குறதுக்காக நமச்சியோட சேர்ந்து அர்ஜுனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் அர்ஜுனோ சரியான நேரம் பார்த்து ராகினியை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? அர்ஜுன் எப்படியோ ராகினிக்கு உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா தன்னை மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ராகினியோட கதையவே முடிக்க பாக்குறாங்க. ஆனா தமிழும் சரி நமச்சியும் சரி எப்படியாவது திட்டம் போட்டு அர்ஜுன் வாயில இருந்தே வாக்குமூலத்தை வாங்கணுன்றதுக்காக அவங்களோட வீட்டுக்கு ரொம்பவே கோவமா வந்துட்டு இருக்காங்க. தமிழும் நமச்சியும் அப்படி என்னதான் செஞ்சு அர்ஜுன் வாயில இருந்து உண்மையை வர வைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அர்ஜுன் என்னதான் ரொம்பவே புத்திசாலித்தனமா எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஒருவேளை தமிழ் மட்டும் தந்திரமா அர்ஜுனை கோவப்படுத்திட்டா கண்டிப்பா கோவத்தால அவங்க உண்மையை வளர வாய்ப்பு இருக்கு. அப்படி அர்ஜுன் தன்னோட கோவத்தால எல்லா உண்மையுமே வளரிட்டாங்கன்னா ராகினியோட ரியாக்ஷன் எப்படிதான் இருக்கும்? இந்த முட்டாள் ராகினிக்கு அதுக்கப்புறமாவது அறிவு வந்து இந்த அர்ஜுனோட உண்மையான முகத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமா சரியான முடிவெடுத்து அர்ஜுனுக்கு தர வேண்டிய தண்டனையை சரியா தருவாங்களா இல்லையான்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.